கடந்த காலங்கள்ல ஒருவர் இறந்து விட்டார் என்று தவறாக தகவல் தெரிவிக்கப்பட்டு, அதன் அடிப்படையில மாலையோட அந்த வீட்டுக்கு போனா, அந்த நபர் உயிரோடு இருப்பதை பார்த்து வெட்கி தலைகுனிவார்கள். அந்த தவறாக தகவல் தெரிவிச்சவனை செருப்ப கழட்டி அடிப்பாங்க மக்கள். பாதிக்கப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, அல்லது தகவல் யாருக்கு தெரிவிக்கப்பட்டதோ அவரும் சரி. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை தான் இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை இறந்து விட்டார்கள் என்று இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பிலே இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இது நாளுக்கு நாள் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்று முன்தினம் 18ஆம் தேதி தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஒரு மாத காலமாக அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அந்த ஒரு மாத காலத்திலே ஆய்வு செய்திருக்கிறது. அதிலே பல்வேறு இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு மோசமாக திட்டமிட்டு தனக்கு எதிரானவர்களுடைய வாக்குகளை பறிக்கிறது, பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய பகுதிகளிலே, தொகுதிகளிலே அந்த வாக்குகளை பறிக்கிறது என்பதை அதை அம்பலப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட 1500 வாக்குச்சாவடி நிலையங்களை ஆய்வு செய்து அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா தமிழகத்துல 1 கோடி பேர் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எதிராக தமிழகம் கொந்தளிக்கவில்லை. இதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 1500 வாக்குச்சாவடி நிலையங்களை தேர்வு செய்து, அதாவது எங்கெல்லாம் அதிகபட்சமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை தேர்வு செய்து, கிட்டத்தட்ட ஒரு வாக்குச்சாவடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வாக்குச்சாவடி என்பது சராசரியாக 1000 1200 வாக்காளர்களை கொண்டதுதான் ஒரு வாக்குச்சாவடி என்பது. அப்படி இருக்கும்போது 400 500 700 800 என்கிற வகையில 60-70% வரைக்கும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட தொகுதிகளை தேர்வு செய்து ஆய்வு செய்து அந்த ஆய்வை வெளியிட்டிருக்கிறது. அதன் மூலமாக குறிப்பா என்ன அதுல சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு செய்த இடங்களிலே முதலிலே அந்தந்த தொகுதி அந்தந்த வாக்குச்சாவடி நிலையங்களிலே எவ்வளவு கடந்த 2024 எவ்வளவு பேர் ஓட்டளித்திருக்கிறார்கள், அது எஸ்ஐஆருக்கு முன்பு அந்த வாக்குச்சாவடி நிலையங்களினுடைய வாக்காளர் பட்டியலில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் அது சேகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிட்ட அந்த கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதனுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திக்காகுளம் என்ற பகுதியில வாக்குச்சாவடி நிலையத்திலே 1633 வாக்குகள் இருக்கின்றன. எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்தது. அந்த இடங்களில் கிட்டத்தட்ட 2024 எவ்வளவு பேர் ஓட்டளித்தார்கள் அப்படின்னா 62% பேர் அங்க ஓட்டளித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 864 பேர் ஓட்டளித்திருக்கிறார்கள். அதே போல அந்த வாக்குச்சாவடி நிலையத்தில் நீக்கப்பட்டவர்கள், இப்ப எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்கள் 630 பேர். அதாவது வாக்களித்தவர்கள் 62% பேர். மிச்சம் இருக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 38% பேர் இருக்கணும். ஆனால் இவர்கள் எவ்வளவு பேரை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 46% பேரை நீக்கி இருக்கிறாங்க. ஆக டோட்டலா கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 108% வருது. 108% வர முடியுமா அப்படின்னா அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனால் இவர்கள் சகட்டு மேனிக்கு கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் பலரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றதான் இதன் மூலமா தெரிய வருது. அதாவது ஒரு 100 வாக்காளர்கள் கொண்ட ஒரு வாக்குச்சாவடி நிலையம் உதாரணத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா அங்க 50 பேர் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறார்கள். மிச்சம் 50 பேர் வாக்களிக்கிறதுக்கு பல்வேறு காரணங்களால வர மறுப்பாங்க, வாக்களிக்க வரமாட்டாங்க, வாக்குப்பதிவு நடக்காது. ஆனால் அந்த 50% பேரும் வாக்குரிமை இருக்கும். ஆனால் இவர்கள் 50% பேர் ஏற்கனவே 2024 தேர்தலில் கடந்த ஏப்ரல் நடந்த அந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்கள் நீக்கினது 70% பேர் நீக்கிருக்கிறாங்க. அப்ப மொத்தம் 120%, 108% அப்படி என்ற அளவுல இந்த எண்ணிக்கைகள் வருகிறது. அப்ப இதன் மூலமாக எந்த அடிப்படையில் நீக்கிருக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக குறிப்பா இந்த திக்காகுளம் தொகுதியில 62% பேர் வெளியில ஷிஃப்டட் ஆயிட்டாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 33.3% இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் 11% தான் இறப்பு என்று இருக்கிற பொழுது இந்த திக்காக்குளம் பகுதியில் மட்டும் 33% இறப்பு காட்டுகிறார்கள். அப்ப இதன் மூலமாக அதிகபட்சமா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, அதிகபட்சமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இருக்கிறவங்க அனைவரும் 100க்கு 100 அந்த வாக்குச்சாவடி நிலையத்திலே போட்டிருக்கணும். இது சாத்தியமா? எங்கேயாவது எந்த வாக்குச்சாவடி நிலையத்திலேயாவது 100க்கு 100 வாக்குப்பதிவு நடந்தது அப்படின்றது இருக்குதா, வரலாறு இருக்குதான்னா இல்ல. அதே போல இங்க 108% இறந்த வாக்கு அளித்தவர்கள் பிளஸ் நீக்கப்பட்டவர்கள் சேர்த்தா 108% வருது. அப்படின்னா 108ன்னு சொன்னா 8% கள்ள ஓட்டு போடுறதுக்கான அங்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதிகளில் ஆக்டிவா அதிமுக திமுக ஆக்டிவா இருக்கக்கூடிய பகுதி, இதுவரைக்கும் அப்படி ஒரு அலிகேஷன் குற்றச்சாட்டே வந்தது கிடையாது. அதுவும் அங்க சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவுல இடப்பெயர்வு நடந்திருக்காங்கன்னா அதுக்கும் சாத்தியம் இல்லை. ஆக என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேரடியாக களத்திற்கே சென்று அந்த அதிகாரிகளையும் பூத் லெவல் அதிகாரிகளையும் அங்குள்ள மக்களையும் கள நிலவரங்களையும் சேகரித்து இது கண்ணை மூடிக்கொண்டு வேண்டுமென்றே
திட்டமிட்டு தங்களுக்கு எதிரான செயல்படக்கூடிய தொகுதிகளிலே பிஜேபி வெற்றி பெறணும் என்பதற்காக அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் நீக்கியிருக்கிறார்கள் என்ற தரவுகளை அது அந்த மக்களிடம் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறது. ஆக இப்படி ஒரு இதை போல தமிழகம் முழுக்க அவர்களால் ஆய்வு செய்ய முடிகிற அளவிற்கு போதிய அளவிற்கு மிஷின் ரீடபிளாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கப்படல. அதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் 1500 வாக்குச்சாவடி நிலையங்களை தேர்வு செய்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதில் எல்லாமே 100%, 105%, 102%, 95% என்று வருகிறது. இது வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அதிகாரிகள், IAS அதிகாரிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் இப்படி அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 50% ஏற்கனவே ஓட்டளித்திருக்கிறார்கள். ஆனால் மிச்சம் 50% நீக்கப்படுறது அப்படின்றது கூட இல்லாம 70% நீக்கப்பட்டிருக்கிறது, 80% நீக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதை போலத்தான் கிட்டத்தட்ட 173 வாக்குச்சாவடி நிலையங்களிலே இதை போல வாய்ப்பே இல்லாத அளவிற்கு, சாத்தியமே இல்லாத அளவிற்கு இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பலரையும் நீக்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இது மாநிலம் முழுவதும் இதை போல நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்குது. ஆக இப்படி இவர்கள் பிஜேபி காரனுங்க பல இடங்கள்ல மிரட்டி, ராஜஸ்தான்ல சமீபத்தில் BLO ஒருத்தரை மிரட்டி அந்த BLO நான் நேரடியாக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல. இப்படி பிஜேபி கவுன்சிலர்கள், பிஜேபி நபர்கள் மிரட்டுகிறார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வாக்குகளை பறித்திருக்கிறது. ஆக இதன் மூலமாக இந்த SIR என்பது இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே மிகப்பெரிய அளவிலே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேர் வரை மக்கள் BLOக்கள் இறந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிளர்ச்சி, போராட்டங்கள், வீடியோ அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இன்றைக்கு பெரியார் பிறந்த மண், சுயமரியாதை என்றெல்லாம் சொல்லப்படுகிற, பேசப்படுகிற மண்ணில் எந்த பகுத்தறிவோ ஆய்வுகளோ இல்லாமல் முதலாளித்துவ நிறுவனங்கள், பத்திரிகைகள் கூட ஆய்வு செய்து இதை அம்பலப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஃபோர்ஜரி நடக்குது, ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது, கொலைபாதகம் நடக்குது என்பதற்கு எதிராக மக்களை திரட்டி போராடுவதற்கு தயாராக இவர்கள் இல்லை. அமைதி பூங்கா என்று பேசுவார்களே, அதை போல தமிழகம் இன்று சூடு சொரணையற்று இன்று கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. எவ்வளவு நாளும் அடிச்சு அதை தாங்கிக் கொள்கிறேன் என்பதைப் போல இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போல ஓட்டு கட்சிகளையோ அல்லது இவர்கள் நீதிமன்றங்களை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் எல்லாம் கையை விரித்து கொண்டு பிஜேபிக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையை நாம் வீதியில் இறங்கி போராடுவதன் மூலமாகத்தான் இனி நம்மளுடைய உரிமைகளை, வாக்குரிமைகளை கூட பாதுகாக்க முடியும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.